இறையச்சத்தின் காரணமாக நீங்கள் எடுத்த முடிவு இந்த உலகத்திலே உங்களுக்கு சிரமங்களை தருவதை போல, சிக்கல்களை தருவதை போல தெரியலாம். ஆனால் உங்களுடைய இறையச்சத்திற்கு நான் தரக்கூடிய உதவி சாதாரணமானதல்ல, அபரிவிதமானது. எங்க ஒரு வியாபாரம் நான் செய்யறேங்க, அந்த வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடிய அனைத்து சூழல்களும் எனக்கு இருக்கிறது. நான் ஏமாத்துறேனா, நான் யாரிடத்துல அந்த பொருளை கொடுத்தனோ அவனால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த வியாபாரம் எனக்கு வேண்டாம் என்று நான் வெளியே வந்தேன் வைங்க, கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு அதுல இருக்குங்க. இறைவனுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்றால் என்னிடத்தில் இருக்க வேண்டிய முதல் தகுதி, நான் இறையச்சவாதியாக இருக்க வேண்டும். அந்த இறையச்சத்திற்கு தான் இறைவனுடைய உதவி வரும். இது முதல் குவாலிஃபிகேஷன். இறைவனிடத்தில் நீங்கள் உதவி தேடுகிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது தகுதி, உங்களுக்கு பொறுமை இருக்கும். பணி உடையோரை தவிர மற்றவருக்கு இது பாரமாக இருக்கும். ஒன்று, அந்த துஆவிலே அவன் நிராசை அடைந்து விடுவான், அல்லது இறைவன் மீது அவன் நம்பிக்கை இழந்து விடுவான். இந்த ரெண்டுமே இல்லாம அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு நீ துஆ கேட்பாயானால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்தே தீரும். நோ டவுட். மூன்றாவது ஒரு தகுதியை இறைவன் சொல்லுகிறான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்வீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை வலுப்படுத்துவான். எந்த காரியத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த காரியத்திலே உன்னுடைய உழைப்பு என்ன, உன்னுடைய முயற்சி என்ன, அதை நீ செய். சும்மா அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு பள்ளிவாசல்ல படுத்தா எல்லாம் நடந்துருமா? அல்லாஹ்வுடைய உதவி எதில் வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதில் உன்னுடைய முயற்சி என்ன, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி